குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாட்டில் கார்டன் சொல்லக்கூடிய புடலங்காவை வந்துட்டு விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையானது விதை தான். விதை வந்துட்டு நாட்டு விதை அப்புறம் ஹைப்ரிட் 2 வகையாக வரும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு நாட்டு விதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா அது 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு ஈல்டிங் தரும். ஹைப்ரிட் சூஸ் பண்ணோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஈல்டிங் தரும். அதுக்கப்புறம் செடி வந்து பட்டு போயிடும். நம்ம திருப்பி வந்து புது விதை போட்டு வைக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு விதை வந்து எப்போவுமே நாட்டு விதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நாட்டு விதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மண்கலவை. மண்கலவைன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுற மண்கலவை தரமானதாக இருக்கணும். அப்போ தான் செடி வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மண்கலவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 பங்கு கொக்கோபீட், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு வர்மி கம்போஸ்ட்டு, 1/2 பங்கு வேப்பம் புண்ணாக்கு, 1 பங்கு வந்துட்டு செம்மண், 1 டீஸ்பூன் வந்துட்டு மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் அதாவது கலவை உயிர் உரம், அடுத்தது 1 டீஸ்பூன் போன் மீல், 1 டீஸ்பூன் எப்சம் சால்ட். இதை எல்லாத்தையுமே கலந்து ஒரு 2 நாள் அதை வந்துட்டு புளிச்ச மோர் தெளித்து மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொட்டிலேயே அடிப்போம். ஸோ அதுக்கப்புறம் மண்கலவை ரெடி ஆகிடுச்சு. ஸோ 2 நாளைக்கு அப்புறம் மண்கலவை அடைக்கிறதுக்கு ஒரு பேக்கோ இல்லை தொட்டியோ வேணும் இல்லைங்களா? ஸோ புடலங்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய தொட்டி, அகலமான தொட்டி இருந்தால் ஈஸியாக முளைச்சி வந்துடும். அதுக்கு அது கொடி வகை. ஸோ அது வந்துட்டு நல்லா படர்ந்து போகிறதுக்கு பேக் வந்து அகலமாக இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 15x15 க்ரோ பேக் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 14 இன்ச்சு இல்லை 16 இன்ச்சு பாட் எடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மண்கலவை பார்த்தாச்சு, விதையை பார்த்தாச்சு, அடுத்தது வந்துட்டு க்ரோ பேக்கும் பார்த்தாச்சு. இப்போது சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் விதை போட்டு ஒரு 3 நாளில் செடி வந்து முளைச்சி வந்துடும். ஸோ 3ஆவது நாள்லேருந்து நீங்கள் தாராளமாக வெயிலில் 8 மணி நேரம் வெயிலில் வச்சு விடணும். புடலங்காவை பொறுத்த வரைக்கும் நீர் காயாவே இருந்தால் கூட வெயில் வந்து நல்லா வேணும். ஒரு 8 மணி நேரம் வெயில் வந்து அதுக்கு தேவை. அப்போ இருக்கும்போது நல்ல ஒரு ஈல்டிங்கை நம்மளுக்கு தரும். பிளான்ட்டும் நல்லா ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். 29ஆவது நாளில் கூட பாருங்கள் 2 பிளான்ட்டு புதுசாக வளர்ந்துருக்கு. லேட்டாக வந்திருக்கு, ஆனால் லேட்டாக வந்திருக்கு. நம்ம 4 விதை போட்டோம், அதில் 4மே முளைச்சிருக்கு. 2 சீக்கிரம் முளைச்சிருச்சு, 2 மட்டும் லேட்டாக முளைச்சிது. 29ஆவது நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செடி மாதிரி தான் இருக்கும் பிளான்ட்டு, ஆனால் அது கொடி வெரைட்டி. ஆனால் 35ஆவது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொடி ஏற ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள் ஒரு சின்ன நரம்பு மாதிரி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்துட்டு கொடி ஏறுறதுக்கான சப்போர்ட்டை அது ரெடி பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபர்டிலைசர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்டிலைசர் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் நான் ப்ரெஃபர் பண்ணுவேன். நம்ம வீட்டில் அரிசி கழுவுறோம், பருப்பு கழுவோம், இல்லை காய்கறி கழுவி அந்த தண்ணி இருக்கும். இந்த வேஸ்ட்டை தண்ணிங்களை நம்ம அடிக்கடிக்கு ஒரு 3 நாள் இடைவெளியில் கொடுத்துட்டு வரலாம். இல்லை அப்படின்னா திரவிய உரம்னு எடுத்திங்கன்னா, திரவிய உரமில் வந்துட்டு லிக்விட் ஃபர்டிலைசர், அதில் வந்துட்டு நீங்கள் பஞ்சகாவியா கொடுக்கலாம், மீனம்லம் கொடுக்கலாம், சீவீடு எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம், என்பிகேவை வந்து தண்ணியில் ஊற வச்சு அது கொடுக்கலாம். சாலிட் ஃபர்டிலைசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்புழு வரும், தொழு வரும், அப்புறம் ஆட்டு தொழு வரும், இதெல்லாம் கலந்தும் ஒரு கைப்பிடி அளவு வச்சுட்டு வரலாம். 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி. சாலிட் ஃபர்டிலைசராக இருந்தால் 1 மாதம், லிக்விட் ஃபர்டிலைசராக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை. அதுவும் வந்துட்டு ரொம்ப மைல்டான லிக்விட் ஃபர்டிலைசர், அரிசி கழுவுற தண்ணி, பருப்பு கழுவுற தண்ணிலாம் ஃபர்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா 3 நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம். தண்ணியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி, இந்த வெயில் காலத்தில் சும்மா ஒரு மக்கு தாராளமாக குடிச்சிட்டு வரணும். அப்போ தான் செடி வந்து மண்ணும் ஈரமாக இருக்கும், செடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும்.
அடுத்தது இந்த பாலினேஷன் வந்துட்டு கத்திரிக்காய், தக்காளி இதிலெல்லாம் வந்துட்டு சும்மா பூக்கள் வரும்போதே லைட்டாக டேப் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து காய் வச்சிடும். ஆனால் இந்த மாதிரி கொடி வகை, அதாவது காராமணி, அடுத்தது வந்து புடலங்காய், பாவக்காய், பீர்க்கங்காய், இந்த மாதிரி கொடி வெரைட்டிஸ்க்கு வந்துட்டு நம்ம கண்டிப்பாக வந்து பாலினேட் பண்ணிவிடணும். அதாவது ஃபீமேல் ஃப்ளவர்ன்றது பெண் பூவில் வந்துட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி அது பாருங்கள், புடலங்காய் சின்னதாக வளர்ந்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி வளர்ந்துருக்கும். மேல் ஃப்ளவரில் அது இருக்காது. ஸோ அந்த மேல் ஃப்ளவரை அந்த பூக்களெல்லாம் பிரிச்சுட்டு அது உள்ளே இருக்கிற ஸ்டிக்மாவை எடுத்து நீங்கள் வந்து ஃபீமேல் ஃப்ளவரில் வச்சு விடணும். இது வந்து ஆண்ட் பாலினேஷன், அதாவது மதரங்க சேர்க்கை. சில டைம் வந்துட்டு நிறைய பூச்சிகள் வருங்க, பட்டர்ஃப்ளைஸ் வரும், அப்புறம் வந்துட்டு நல்லது செய்கிற பூச்சிகள் வந்து வரும், ஹனி பீஸ் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுவே தானாக வந்து பாலினேட் பண்ணும். ஆனால் ஒரு சில கார்டனில் பாலினேஷன் ஆகாது, நம்ம தான் ஆண்ட் பாலினேஷன் பண்ணணும். ஸோ புடலங்காவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலினேட் பண்ணிட்ட பிறகு அது வளர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் பாலினேட் பண்ணிட்டீங்க, காயும் வந்து பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இது நல்லா வளருதுன்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, புடலங்கால ஒரு வெள்ளை பூச்சி ஒன்று போவோங்க. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சாறு உறிஞ்சும் பூச்சி. ஸோ அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கே தெரியாது, ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஹோல்ஸ் போட்டுட்டு நம்ம வந்துட்டு உள்ளே போயிட்டு சாரெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். அப்போ வந்து புடலங்காய் வந்து ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டல்லாகி இறக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் போட்டு வைப்பாங்க சிலவங்க. ஆனால் நான் வந்து இதில் கவர் போடலை. எனக்கு கவர் போட்டேன், அது ஒன்று வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் அதனால் கவர் போடாமல் இன்னொன்று அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் காய் வந்து சூப்பராக இருக்குங்க. எல்லா சீசன்லேயும் வளர்க்கக்கூடிய செடியில் இதுவும் ஒன்றுங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளின்ற மாதிரி புடலங்காவும் எல்லா சீசன்லேயும் வரும். இன்னும் ஆடிப்பட்டம் சைட்லலாம் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு 65 நாள் ஆயிடுச்சு. காயும் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதே மாதிரி எலசாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி அறுவடை பண்ணியாச்சு. அறுவடை பண்ணுற நாள் வந்துட்டு 65வது நாளில் நம்ம அறுவடை பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்கள், காய் வந்துட்டு ஓரளவுக்கு நல்ல வெயிட் இருக்குது. நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 400 கிராம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கட் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு பார்க்கலாம். ஸோ இது வெயிட் போட்டதில் ஒரே ஒரு காய் தான் கிடச்சிது. ஸோ இது வெயிட் போட்டதில் 383 கிராம் இருக்குது. ஸோ 2 காயும் ஈல்டிங் எடுப்போம்னு நினச்சேன், ஆனால் ஒரு காய் தான் கிடச்சிது. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய ஈல்டிங் எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து ஒரு கமெண்ட் கொடுங்க எப்படி இருந்துச்சுன்ட்டு. குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும், அதே மாதிரி முகத்துக்கும், உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதாகவும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.